திருச்சியில் பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தில் நிறைய அரசியல் விஷயங்களை பேசியிருக்கிறார்ன்றதை பார்க்க முடிகிறது. 50 ஆண்டு காலத்தில் நிறைய விஷயங்களை நடந்த அரசியலெல்லாம் நாங்கள் உடைச்சிருக்கோம். சாதி பார்த்து மதம் பார்த்து மக்கள் ஓட்டு போடலை, காசு வாங்கி ஓட்டு போடலை, எவ்வளோ மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி நியூஸ் சேனல் பார்க்குறாங்க, சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்குறாங்க, செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான தன்னுடைய தாக்குதல்களை தேர்தலுக்கு பிறகும் தொடர்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். நம்மோடு தற்போது பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்னமும் கேம்பெயின் மோட்ல இருக்கிறாரா சிஎம்? இன்னமும் எலெக்ஷன் மோட்ல இருக்கிறாரா சிஎம்? அல்லது இது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்களா? இப்போ தொடர்ந்து மீண்டும் திமுக விமர்சனத்தை கையில் எடுப்பது இல்ல, எனக்கு இன்னமும் அந்த மீட்டிங் நடத்தப்பட்ட விதத்தை பார்த்தால் இன்னமும் ஒரு எலெக்ஷன் மோடிலேயே இருப்பது போல் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அவரது கூர்மையான விமர்சனங்களாகட்டும், மேடை அமைக்காமல் வேனிலேயே நின்று கொண்டு பேசுவதாகட்டும், அந்த பேச்சின் கண்டென்ட் ஆகட்டும், எல்லாமே அவர் இன்னும் ஒரு முதலமைச்சராக ஒரு கவனத்தோடு பேசக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுவது 1-2 விஷயங்கள் தான். லா அண்ட் ஆர்டர் ஆகட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கட்டும், அந்த விவசாயிகள் பிரச்சனை, இந்த மாதிரி 1-2 விஷயம் தான் அவர் சிஎம்மா பேசினாரே தவிர இட் இஸ் மோர் ஏ பொலிட்டிக்கல் ஸ்பீச். ரொம்ப பொலிட்டிக்கல் ஸ்பீச். அதுல கான்ட்ரடிக்ஷன் இருந்தது. தட் இஸ் தீஞ்சி போன சக்தின்றார் அதிமுகவை. குதிரை பேர அரசியலுக்கு அவர் கொடுத்த விளக்கம் கன்வின்சிங்காக இல்லை, வெறும் மேலோட்டமாக இருந்தது. குதிரை பேரம் நடைபெறவில்லை என்று சொன்னால் 2-3 விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும். அது குறித்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கணும். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டதற்கு பேர் என்ன? அப்புறம் அதிமுகவினுடைய அதிருப்தி கோஷ்டியினுடைய அலுவலகம் தேடி சென்று ஆதரவை பெற்றுக் கொண்ட போது அது தீண்டு போன சக்தி என்று தெரியவில்லையா? ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் முரண்கள் இருந்தன. அவரது பேச்சின் கண்டென்ட்டில் முரண்கள் இருந்தன. இரண்டாவது, மறுபடியும் டிஎம்கே என்ற ஒரு இதுதான் அது கொஞ்சம் ஒரு தூக்கலாக, ஒரு வெறுப்பு அரசியலாக அது மாறுகிறதோ என்று கருதக்கூடிய நிலையும் இருந்தது. இரண்டாவது, நாங்க 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அதெல்லாம் அல்லு சில்லுன்றாரு. இதெல்லாம் அல்லு சில்லுலாம் இல்ல, யார் எந்த நேரத்துல எமர்ஜ் ஆவார்கள் என்று தெரியாது. திரு அண்ணாமலை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசியலில் யாரையும் குறைத்து மதிப்பிடுவது அவருக்கு ஒரு முதலமைச்சராக வந்துவிட்ட நிலையில் அதெல்லாம் அது பொருத்தம் அல்ல என்பது என்னுடைய பார்வை. அரசியல் நெடி அதிகம் இருந்த பேச்சில் கொஞ்சம் நிதானமும் இருந்திருக்கலாம் என்பது என் பார்வை. ஜஸ்ட் டு பிளே டெவில்ஸ் அட்வொகேட், அதிமுகங்கிற கட்சி தீர்ந்து போன கட்சி. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தனிநபர்களை தாவேகா பக்கம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணுமா? அதாவது ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அதிமுகங்கிறது இனிமே வேலைக்காகாது. பட் அதிமுகவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வேற கட்சிகளில் போகிறது, அது தாவேக்காவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் அவர் எடுக்கிறாரான்ற ஒரு பார்வை. இரண்டாவது, தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருல்ல. இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி யாரை எடுத்து அரசியல் பண்ண போறாங்கிறதையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருல்ல. திமுக தான் எங்க எதிரிங்கிறது. அது எப்படி நேற்று வரை உங்களுக்கு ஒரு கட்சி தீய சக்தியாகவும் ஒரு கட்சி ஊழல் சக்தியாகவும் இருந்த கட்சி எப்படி திடீரென்று அதில் இருக்கக்கூடிய நல்லவர்களை பொறுக்கி எடுத்துக் கொள்ளலாம் என்பது எப்படியான ஒரு நியாயமாக அது இருக்க முடியும்? செங்கோட்டையன் ஏற்கனவே எடுத்ததுதான், ஜேசிடி பிரபாகர் ஏற்கனவே எடுத்தது. அதுதான் நான் சொல்றேன். This is also part of a political game or sheer opportunism. இது எப்படி நியாயப்படுத்தக்கூடிய விஷயமாகிவிடும்? மற்ற கட்சியை செய்யறதா இவங்களும் செய்யறாங்க. ஆகவே இது மாற்று அரசியல் என்று கூறிவிட முடியாது. அந்த டெபினேஷன்ல வராது. மாற்று அரசியல் டெபினேஷனில் இது அடங்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே, நன்றி திரு ரமேஷ், உங்கள் பார்வைகளை விரிவாக பதிவு செய்ததற்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.